தாமாடிமான ஏன்னா அப்படி எல்லாம் ஓடுறீங்க? கறிக்கடை அழகான லாரி அடிச்சு பிடிச்சான். ஐயோ நல்ல மனுஷனாச்சு, அவனுக்கு அப்படி ஆகணும். என்னதான் கவர்மெண்ட்ல சட்டத்தை போட்டு கத்துன்னு கத்தினாலும் திருந்தவே மாட்டீங்களா? குடிச்சுட்டு வண்டி ஓட்டுற அடிச்சனா ஏத்துக்கியா வா ஏத்து. அப்பா சிவா, ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்கப்பா. நமக்காக இல்லாட்டியும் ஊர்வாயை அடைக்கிறதுக்காவது ஒரு எட்டு இளவுக்கு போயிட்டு வந்துருப்பா. ஆமாப்பா, நல்லது போட்டேலும் கெட்டது போகணும்ப்பா. பாப்பா ஒரு எட்டு போய் தலையை காட்டி வரலாம். கிளவி கேவலப்பட்டது பத்தாதா? மறுபடியும் அவங்க மூஞ்சி முடிக்க சொல்றியா? நல்லதுக்கும் போவேனா கெட்டதுக்கும் போவேனா? அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன இருக்கு? சொந்த பந்தம் இருக்கா? இனிமேல யாராவது அவனை பத்தி பேசுனீங்க நடக்கிறதே வேற. இந்த பழைய பிள்ளையும் சேர்த்து வர வச்சுக்கோங்க மாப்பிள்ள. 10ஆம் தேதி மட்டும் தான் பாக்கி இருக்கு. இந்தாங்க சின்னசாமி. சொல்லுங்க. இந்த பிள்ளையை வச்சுக்கோங்க. அட்டியெல்லாம் கொஞ்சம் பார்த்து போட சொல்லுங்க. சரிங்க. மூடையெல்லாம் சரிஞ்சிட போகுது. நான் பார்த்துக்கிறேன். பார்த்துக்கிறேன். வணக்கம்ண்ணே. வணக்கம் வணக்கம். என்ன தரப்பாண்டி இருக்கீங்களா? என்னப்பா ரமலாம் ஆச்சு பார்த்து? வேலை வெட்டியுமா இருக்குண்ணே, அதான் வர முடியல. என்ன விஷயம்? அண்ணனை பார்த்துட்டு போலான்னு வந்தோம்ண்ணே. மாப்பிள்ள உள்ள இருக்காரு, பார்த்துட்டு வரோம்ண்ணே. வணக்கம்ண்ணே. வாங்க பாண்டியண்ணே, ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணே. அப்பா எப்படி இருக்காரு? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுண்ணே. அவருக்கு என்ன, நல்லா இருக்காரு. கோவில் விசேஷமா வெளியூர் போயிருக்காரு. அப்படிங்களாண்ணே? அப்புறம் தம்பி யாரு? தம்பி நம்ம சொந்தக்கார பையனே. இவங்க அப்பா சமீபத்தில் ஒரு லாரி ஆக்சிடென்ட்ல தவறிட்டாருனே. குடும்பம் இப்போ ரொம்ப கஷ்டப்படுது. ஏதாவது நம்ம இதில் ஒரு வேலைகளை போட்டு கொடுத்தீங்கன்னா உதவியாக இருக்கேன், அதான் கூட்டி வந்தேனே. சொல்லிட்டீங்கல்ல பாண்டியண்ணே, பையன் இனிமே நம்ம பையன். என்ன சொல்ல ஏது சொல்ல, வாழ்க்கை வெறும் வார்த்தை இல்ல, பட்ட பின்னே புத்தி வரும். இந்தாங்கப்பா, பையன் சுறுசுறுப்பா இருக்கான், பார்த்து எஸ்டேட் கழிச்சு வை.